என் அன்பு குழந்தையே, தாமதிக்காமல் உன் பிரித்யங்கரா என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன் தாயானவள் உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு நான் எதை கைகளில் தரப்போகின்றேன் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 மணி நேரம்தான் அதற்கு இருக்கின்றது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான உண்மையான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் பிரித்யங்கரா உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு ஓடி வருகிறேன் என்றாலே அதை நீ தவிர்த்துவிடக்கூடாது. காலம் முழுவதும் செய்வினைகள், பில்லி, ஏவல், சூனியம் என்று எல்லாவற்றிலும் சிக்கி தவிக்கின்ற என் பிள்ளை, கண் திருஷ்டியில் அதிகமாக விழுந்து விடுகின்ற என் பிள்ளை, இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தியினை இந்த பிரித்யங்கரா தருகிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். என் குழந்தை, நீண்ட காலமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு வேண்டும் என்று நினைத்த ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். இந்த பிரித்யங்கராவை நம்பிக்கையோடு வணங்கிதானே நீ இந்த வாக்கினை கேட்கின்றாய். என் தங்கமே, இந்த தாயானவள் யார் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். சிலர் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் செய்வார்கள். சிலர் உன் வாழ்க்கையை அழித்துவிட முன் வருவார்கள். சிலர் எந்த காலத்திலும் நீ முன்னேறிவிடக்கூடாது என்று எல்லா தேவையற்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்வார்கள். இப்படி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் நீ எதையும் பெறுவதற்கு உனக்கான தகுதி இல்லை என்று நினைக்கும் பொழுது இந்த பிரித்யங்கரா அந்த அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள், உனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற உனக்கான விஷயங்கள், இவை எல்லாமே நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷங்களை பொறுத்து உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு இதை எனக்கு கொடுங்கள், இவர்களை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய். என் தங்கமே, அதற்கான நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் சரியாக இருக்கின்றதா, அல்லது என்னிடத்தில் மட்டும் கேட்டுக்கொண்டு நீ அப்படியே இருக்கின்றாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். இந்த பிரித்யங்கரா அவ்வளவு எளிதாக யாருக்கும் எதையும் கொடுத்து விடுவது கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு இது வேண்டும் என்று கேட்க தெரிகின்றது. இதை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்ல தோன்றுகின்றது. ஆனால் ஒரு நாளும் அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய தோன்றவில்லை. நான் இந்த விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றேன், அதை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று நீ சொல்லிவிட்டால் போதுமா? என் பிள்ளையே, அதற்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக எதன் மீதும் ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. நீ நினைக்கலாம், நான் எத்தனை மன வருத்தத்தோடு இந்த விஷயத்தை உன்னிடம் கேட்கின்றேன், நீயோ எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக எடுத்து கொள்கின்றாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, எல்லா விதமான பிரச்சனைகளும், எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவரவர்களுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அதனினுடைய கஷ்டம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உன் நிலையிலிருந்து நீ பார்க்கின்றாயே தவிர உன் வாழ்க்கைக்கு இது சரிதானா என்று நீ யோசிப்பது கிடையாது. நாம் செய்வது சரிதானா என்று சிந்திப்பது கிடையாது. உண்மையாகவே இது உன் வாழ்க்கை என்றால்
உண்மையாகவே இந்த விஷயம் உனக்கானதை கொடுக்கும் என்றால் என் பிள்ளை, அதற்கு நீ புலம்பிக் கொண்டிருப்பதனால் எந்த பலனும் கிடையாது. அந்த விஷயத்தை அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் மட்டும்தானே நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். முயற்சி உன்னுடையது தெளிவாக இருந்தால் நீ கேட்காமலேயே நான் ஓடோடி வந்து உனக்கு கொடுத்து விடுவேன். என் பிள்ளை, அப்படி இல்லாமல் எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தால் இதை விளையாட்டுத்தனம் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்லிவிட முடியும்? எல்லாம் ஆசைப்படுவோம், அதன் பிறகு தெய்வத்திடம் சென்று கேட்போம். தெய்வம் நமக்கு கொடுக்காமல் எங்கே சென்றுவிடப் போகிறது என்று எண்ணுகின்றாயா? அப்படியானால் அதற்கு நான் பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டேன். எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பாவேன். அப்பொழுது நான் உனக்கு தரவில்லை என்றால் நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம். தாராளமாக இந்த பிரத்யங்கரா என்னிடத்தில் நீ கோபப்படலாம். அம்மா, நீ தராமல் விட்டுவிட்டாயே, நான் உன்மீது இத்தனை நம்பிக்கை கொண்டிருந்தேனே என்று நீ என்னிடத்தில் நிச்சயமாக சொல்லலாம். என் தங்கமே, இத்தனையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி எப்பொழுது வரும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளை, உனக்கு ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் மனதளவில் காயத்தை சுமக்கின்ற என் பிள்ளை, ஒரு நொடி நீ சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் உன்னை போல பிரச்சனை யாருக்கும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை விட அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா? அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் உனக்கு இருப்பதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தோன்றாது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றாது. சற்று நீ கண்களை திறந்து இந்த உலகத்தை பார். ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த உலகத்தையே காண முடியாமல் கண்கள் தெரியாத குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். கை கால்கள் சரியில்லாமல் மற்றவர்களைப் போல இயல்பு வாழ்க்கை தன்னால் வாழ முடியாமல் எத்தனையோ பேர் காயம் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் விசித்திரமாக இருக்கின்றதே என்று எண்ணி தினம் தினம் கண்ணீர் சிந்துகின்ற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு ஒப்பிடும் பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த விஷயத்திற்காக இத்தனை கண்ணீர் சிந்துவதும் இத்தனை போராட்டங்களை போராடுவதும் நிச்சயமாக உனக்கே ஒரு நாள் மிகப்பெரிய வேடிக்கையாக தோன்றும். நாம் எதற்காக அன்று இந்த விஷயத்திற்காக இத்தனையையும் செய்தோம் என்று எண்ணி அன்று நீ நிச்சயமாக மன வருத்தமடைவாய். அதனால்தான் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்றேன், என் பிள்ளையே, நீ கேட்டது எதுவாயினும் சரி, அது உன் வாழ்க்கைக்கு சரியானது எனும் பொழுது இந்த தாய் அதை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். உனக்கு தர வேண்டும் என்று நான் நினைக்கின்ற விஷயத்தை உனக்கே தருகின்றேன். ஒரு நாளும் உன்னை விட்டு வேறெங்கும் அதை செல்ல நான் விடமாட்டேன். நீ மன உறுதியோடும் அதற்கான முயற்சியோடு மட்டும் இருந்து கொண்டிரு. வேதனைப்படுவதோ அழுது புலம்பி தள்ளுவதோ அதை பெறுவதற்கான அடையாளம் கிடையாது. அழுது புலம்பினால் அது உன்னை விட்டு விலகித்தான் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஒரு விஷயத்தை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பெற நினைக்க வேண்டும். அழுது புரண்டு அதை பெற நினைத்தால் அது காலத்திற்கும் உன்னிடத்தில் நிலைத்து நின்று விடாது. உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், நமக்கானது நமக்கு கிடைக்கும் என்று. அந்த நம்பிக்கையை இழந்து விட்டால்தான் இது போன்ற அழுகையும் கண்ணீரும் உனக்குள் இருந்து வெளிப்படும். அது உன்னை இன்னமும் பலவீனமாக்கும் என்பதனை புரிந்து கொள். பிரித்யங்கரா சொல்கின்ற இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக நீ இருந்தால், அம்மா
நீ கேட்டதை உன் கைகளில் அப்படியே தூக்கி கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.